குயிக்காக ஈஸியாக நம்ம சேப்பங்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாம் ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கை நல்லா குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கறது ஒரு ஃபோக் இருந்து அதை நீங்கள் குத்தி பாருங்கள், நல்லா வெந்துருச்சா என்னன்னு தெரியும். அதுக்கு நம்ம ஒரு மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, 3 வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், இது 3யுமே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுலேயே கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த பூண்டு, வரமிளகா, சீரகம் இதெல்லாம் நல்லா கொரப்பாக அரைச்சொல்லி அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு, இப்போ அந்த சேப்பங்கிழங்கை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மீன் ஃப்ரை மாதிரி இருக்கும் இது சாப்பிட. இப்போ இதை நல்லா கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு பெரட்டு, இந்த பக்கம் ஒரு பெரட்டுன்னு பெரட்டிக்கலாங்க. அதில் முக்கியமாக நம்ம இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு பவுடர் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது தான் நல்லா டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, அரிசி மாவு ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சேப்பங்கிழங்கு நல்லா குக்காகி நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.